பாரங்களை நினைத்து, தேவைகளை நினைத்து, இப்படி பல விதங்களிலே ஒரு பயத்தோடு அதை வெளிக்காட்டாமல் உள்ளே வைத்து கொண்டு, சிலரெல்லாம் பயத்தை வெளிக்காட்டுறதில்ல, பயப்படாத மாதிரியே நடிச்சுப்பாங்க. ஆனால் உள்ள என்ன இருக்குது? பயம் இருக்குது. ஆண்டவர் சொல்றார், பயத்தின் நடுவில் இருக்கிற உன் நடுவில் நான் இருக்கிறேன். ஆமென். இஸ்ரவேலின் ராஜாவாகிய கர்த்தர் உன் நடுவில் இருக்கிறார். எதன் நடுவில் இருக்கிறார் தெரியுமா? இன்றைக்கு நீ பயந்து கொண்டிருக்கிற அந்த விஷயத்தின் நடுவில் கர்த்தர் இருக்கிறார். நீ பயந்து கொண்டிருக்கிற அந்த சூழ்நிலை நடுவில் கர்த்தர் இருக்கிறார். நீ பயந்து கொண்டிருக்கிற அந்த பிள்ளைகளுடைய வாழ்க்கை நடுவில் கர்த்தர் இருக்கிறார். நீ பயந்து கொண்டிருக்கிற அந்த கடன் பிரச்சனை நடுவில் கர்த்தர் இருக்கிறார். பயத்தின் நடுவில் கர்த்தர் இருந்து சொல்லுகிறார், உங்களுக்கு சமாதானம், உங்களுக்கு சமாதானம். தேவன் நம் நடுவில் வாசம் பண்ணும்போது பயம் நீங்கி சமாதானம் வருகிறது. பயம் நீங்கி சமாதானம்